பின்னணி பாடகியும் டப்பிங் கலைஞருமான சுசித்ரா நடிகரும் ஸ்டாண்டப் காமெடியுமான கார்த்திக் குமாரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் சில பல கருத்து வேறுபாடுகளால ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஒரு காலத்துல ட்விட்டர்ல சுச்சிலீக்ஸ் அப்படின்ற பெயர்ல பல நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்கமான பக்கங்களை வெளியிட்டு அவங்களுடைய பர்சனல் சைடு எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா அப்படின்ற பல பகீர் தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் இப்ப இன்டர்வியூஸ்ல பல பேரோட பர்சனல் பக்கங்களை பத்தி ரொம்பவே பகிரங்கமா பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில திரையுலகத்தை சேர்ந்த பலருமே சுசித்ரா மேல பல குற்றச்சாட்டுகளை எடுத்து முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகை கஸ்தூரி ரீசெண்டா பேசியிருக்கிற இன்டர்வியூல சுசித்ராவை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, சுசித்ராவுக்கு உடனடியா ஒரு உதவி தேவைப்படுது. அது மருத்துவ உதவியோ அல்லது மனநல உதவியோ ஏதோ ஒண்ணு அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அவருக்கு தன்னுடைய குறைகளை சொல்லி அதனை தீர்த்துக்கிறதுக்கு சரியான நபர் கிடைக்கல. அதுதான் சுசித்ராவுக்கு தற்போதைய உடனடி தேவை. அவங்க குற்றச்சாட்டுகளை சொல்றேன் அப்படின்ற பெயர்ல பல பிரபலங்களோட பெயர்களை கெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒரு பைத்தியம் அப்படின்ற ரீதியில நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு அவங்களுடைய குறைகளை சொல்லி பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை காட்டுறதுக்கு அன்பான அவருக்கு நெருக்கமான ஒரு துணை இல்ல. அவங்களுக்கு அன்பான ஒரு உடனடியான துணை தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு உதவி தேவை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சுசித்ராவுடைய அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க தெரியுமா? அவங்க தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்தாங்க. இதுல இருந்து அவங்களுடைய குடும்பம் அடிப்படையில இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிச்சு வெளில வர முடியாம தான் அவங்க தங்களுடைய உயிரையே மாய்ச்சிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அதை எப்படி சரி பண்றது அப்படின்ற அந்த வழியை காட்டுறதுக்கு சுசித்ராவுக்கு சரியான ஆள் இல்ல. அதனாலதான் மீடியாக்கள்ல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு இல்லாம அவங்க பாட்டுக்கு வரம்பு மீறி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆடியோ ஒன்னு பைல்வான் ரங்கநாதன் வெளியிட்டு இருந்தார் இல்லையா? அந்த ஆடியோல கார்த்திக் குமார் பட்டியலின சமூகத்தினர் ரொம்பவே இழிவா பேசுற மாதிரியான ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாரு. கேட்டதுக்கு சுசித்ரா தான் அந்த ஆடியோ கொடுத்து வெளியிட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுல இருக்கக்கூடிய குரல் கண்டிப்பாக சுசித்ராவுடைய முன்னாள் கணவரும் தற்போது ஸ்டாண்டப் காமெடியுமா இருக்கக்கூடிய கார்த்திக் குமாருடைய குரலே கிடையாது. அது தற்போது சுசித்ராவுடைய இரண்டாவது கணவரா இருந்துட்டு இருக்கக்கூடிய ராஜன் அப்படின்றவருடைய குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ரொம்பவே உறுதியா சொல்றாங்க. சுசித்ராவுடைய இரண்டாவது கணவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா சுசித்ராவே தன்னுடைய ஒரு பேட்டியில இரண்டாவது கணவர் குறித்து பேசியிருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய இரண்டாவது கணவர் போல ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவருடைய பெயர் ராஜா. அவர் ஒரு வழக்கறிஞர். நான் சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல படிக்க போயிட்டு இருந்தப்போ போர்ட் ஹவுஸ்ல ரோவிங் பயிற்சிக்காக போவேன். அப்போதான் அவர் எனக்கு பழக்கமானாரு. முதல்ல நாங்க ஃபார்முலா தான் பழகணும் ரெண்டு பேருமே. அந்த சமயத்துல தான் என்னுடைய அக்கா எனது சொத்தை அபகரிக்க நினைச்சாங்க. அதனாலதான் எனக்காக வழக்கறிஞர் ஆஜரானார் ராஜா. அப்போதிலிருந்து ரெண்டு பேருமே நெருக்கமா பழக ஆரம்பிச்சோம். அவரும் ஏற்கனவே விவாகரத்தானவர் தான். 2 குழந்தைகள் இருக்காங்க அவருக்கு. நான், அவர், 2 குழந்தைகள், அவரது அம்மா என 5 பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சுசித்ரா அவர்களே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பைல்வான் ரங்கநாதனை பத்தி தன்னுடைய பேட்டிகள்ல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை எடுத்து வச்சு அவரை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சுசித்ரா ஒரு பக்கம். அதற்கு பதில் சொல்ற மாதிரி பைல்வான் ரங்கநாதன் ரீசெண்டா கொடுத்திருக்கிற பேட்டியில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சுசித்ரா ஒரு கிரிமினல், அது ஒரு பைத்தியம், அது சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரமே கிடையாது. பிப்ரவரி மாதம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதை கண்டுக்கல. அதனாலதான் என்னை பத்தி தப்பா பேசுது. என்ன பத்திரிகையாளரே இல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்கக்கூடிய சுசித்ராவை நேர்ல பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா செருப்பால் அடிப்பேன். இந்த வார நெட்ரிகன் பத்திரிகையை பாருங்க, அதற்கான ஆதாரம் இருக்கு. அதே போல நான் பிட்டு படத்திற்கு நடிகைகளை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நான் யூடியூப்ல பேசுறதே நிறுத்திடுறேன். அந்த மாதிரி என் போன்ல ஒருத்தரோட நம்பராவது இருக்கா அப்படின்னு பாருங்க. ஒருத்தர் மீது குத்தம் சொல்லலாம். ஆனா அதுக்காக அபாண்டமான படி போடக்கூடாது. அவங்களுக்குலாம் நல்ல சாவே வராது. பேட்டியில என்ன அசிங்கமா திட்டிட்டு நேத்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது கார்த்திக் குமார் வாய்ஸ் தான் அது, ஆனா அவர் அது நான் இல்ல அப்படின்னு போய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மானம் சூடு சொரணை இருக்கிற பெண் என்ன திட்டிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புவாளா? என்ன மாதிரியான ரகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப கூட நான் சொல்றேன், என்கிட்ட அனைத்து ஆதாரங்களும் இருக்கு. அதே போல சுசித்ரா கிட்டையும் ஆதாரம் இருந்தா கொண்டு வரட்டும். நான் அவர் கூட நேருக்கு நேர் விவாதிக்கிறேன், தயாரா இருக்கேன். மடியில கனம் இருந்தாதான் வடியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. சுசித்ராவை நேருக்கு நேரா உட்காந்து விவாதிக்கிறதுக்கு நான் கூப்பிடுறேன். ஏதாவது ஒரு சேனல்ல கூப்பிட்டீங்கன்னா கூட நான் இப்பவே விவாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி ரெடியா இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சா சுசித்ராவை கூப்பிட்டுருக்காரு பைல்வான் ரங்கநாதன். சுசித்ரா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சுசித்ரா தான் கொடுத்த பேட்டிகள்ல த்ரிஷா மேல அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த சுச்சிலீக்ஸ் அப்படின்ற பேர்ல வந்த நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டதே தனுஷும் த்ரிஷாவும் தான். அதை ஷேர் பண்ண சொன்னதே த்ரிஷா தான் அப்படின்ற ரீதியில அதுக்கு த்ரிஷா அவர்கள் இது வரைக்கும் எந்த அபிஷியலான பதிலோ விளக்கமோ கொடுக்கவே இல்லை. அந்த வகையில த்ரிஷாவை ரீசெண்டா ஒரு ஏர்போர்ட்ல பார்த்த மீடியா மற்றும் பத்திரிகை துறையினர் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக பைட் எடுக்கிறதுக்காக அவசரமா கிட்ட போகும். த்ரிஷா அவர்கள் கம்ப்ளீட்டா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட யாருக்குமே முகம் கொடுக்காம பயந்து ஓடுற மாதிரி அங்கேருந்து அவசரமா வெளியேறி போயிருக்காங்க. த்ரிஷா அவர்கள் இப்படி மீடியாவை பார்த்து பயந்து போறது இதுதான் முதல் தடவை. ஏன் இந்த மாதிரி ஒதுங்கி போறாங்க அப்படின்றதுக்கு எந்த விளக்கமும் இல்லை.